ரூ. 2,30,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் கிடைக்கக்கூடிய இந்த மோட்டார் சைக்கிளை நீங்கள் ஆன் ரோட்லேயும் ஓட்டலாம், ஆஃப் ரோடும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம கூட ராயல் என்ஃபீல்டோட ஸ்க்ராம் 440 இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ராம் 440 பார்த்தோம்னா ஸ்க்ராம் 411ஓட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். டிசைன் வைஸ் மோராரில் சிமிலராக தான் நீங்கள் ஸ்க்ராம் 411 பார்த்த மாதிரியே தான் இருக்கும். பட் இன்ஜினில் வந்து மேஜரான ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அதுவும் நல்ல ஒரு சேஞ்ச் தான். ஸ்க்ராம்லர் பைக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்காகவே பார்த்து செஞ்ச பைக் தான் இந்த ராயல் என்ஃபீல்டோட ஸ்க்ராம் 440. ஸோ இந்த பைக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த 2025ல் இந்த ஸ்க்ராம் 440 வாங்குறது ஒரு வர்த்தான ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த பைக் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க சாமுண்டி ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் ராயல் என்ஃபீல்டில் அதை பைக் புக் பண்ண ஒரு டெஸ்ட்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்க இந்த கலர் பார்த்தோம்னா ஃபோர்ஸ் கிரே அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 5 கலர் ஆப்ஷனில் இந்த ராயல் என்ஃபீல்டோட ஸ்க்ராம் 440 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் கிரே வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குது. ஒரு மைல்டான கலர்ஸ் தான் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சின்ன ராயல் என்ஃபீல்ட் ஸ்டிக்கரிங் ஸ்க்ராம் 440லாம் அது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க. அதனால் டிசைன் வைஸ் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்கிரேட் இந்த ஸ்க்ராம் 440ல் 411 கம்பேர் பண்ணுறப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இப்போ ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் தான் ஸ்டில் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எல்இடி இண்டிகேட்டர் செட்டப் அவங்க கொடுக்கல. அண்ட் இந்த போர்ஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிரே கலரில் இருக்குது. இந்த இடத்துல ராயல் என்ஃபீல்ட் பேஜிங் வந்துடுது. சஸ்பென்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லேருந்து பார்க்குறப்போ இந்த இடத்துல ராயல் என்ஃபீல்ட் பேஜிங்கோட ஒரு பேனல் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்துட்டு ரொம்ப ஒரு அப்ரைட்டான ஒரு ஸ்டான்ஸில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடிக்குவேட்டான 200 mm கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப் ரோட்டில் அந்த பைக்கை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். கிரே வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு டீல் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க டேங்க் போர்ஷனில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் ஃபினிஷ் இருக்குது. அண்ட் இந்த பேனலில் ஸ்க்ராம் 440 அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே கொடுத்துருக்காங்க. வண்டி வந்துட்டு பார்க்குறதுக்கு ஹைட்டாக இருக்குது. ஸோ சீட் ஹைட்டுமே அதிகமாக இருக்கும். நீங்கள் ஷார்ட்டர் பீப்லாம் ஓட்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. 795 mm தான் சீட் ஹைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அக்சசபிள் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு பர்சனலாக ஒரு டெஸ்ட்டே பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் எஸ் ஹெட்லாம்ப்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. நான் ரியரில் போகிறப்ப காமிக்கிறேன். பழைய வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்துட்டு ஸ்போக் வீல்ஸ்லேருந்து அலாய் வீலுக்கு அப்கிரேட் ஆகிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பெரிய டயர்ஸ் வந்துடும். 100/90 19 செக்ஷனில் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அலாய் வீலோட வந்துருது. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 120/90 17 இன்ச்சில் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டுமே டியூல் பர்பஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் பேட்டர்னில் இருக்குது. ஆஃப் ரோட் கேப்பபிள் பைக் தான் இது. எனக்கு வந்துட்டு அந்த ஸ்போக் வீல் டிசைன் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஆஃப் ரோட் வெஹிக்கிள் அப்படிங்கிறப்போ ஸ்போக் வீலை பார்க்குறதுக்கு ஒரு லுக் வந்து கம்ப்ளீட்டான மாதிரி இருக்கும். இது வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. எஸ் நீங்கள் 2025 ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் என்னோட பர்சனல் பிக் வந்துட்டு ஸ்போக் வீல்ஸ் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டருமே வந்துடுது. அண்ட் சஸ்பென்ஷன் ட்ராவலுமே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷனில் தான் மேஜராக ஒரு சேஞ்ச் நடந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி இருந்த பைக்கில் பார்த்தோன்னா 411cc தான் இருக்கும். இதில் வந்து 440cc அதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. SOHC செட்டப்போட வரும். இது மட்டும் இல்லாமல் ஏர் கூலிங் சிஸ்டமோட தான் இந்த இன்ஜின் வந்துட்டு வருது. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 bhp அண்ட் 35 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா பழைய வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ இதோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ முன்னோடவே இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறப்போ அது சின்னதாக ஒரு பவர் டெலிவரி வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன்ஸ் எங்கேயாவது தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேங்க் போர்ஷனில் மட்டும் லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் நல்லா ரெவ் பண்ணுறப்ப மட்டும் லைட்டாக அது வந்துட்டு ஃபீல் ஆகும். பேஷ் பிளேட்டுமே இன்ஜின் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் ஓவராலாக ஒரு பெரிய சேஞ்ச் இது அப்படின்னே சொல்லலாம். சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 41 mm ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வருது. ரியரில் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. வித் லிங்கேஜ் சப்போர்ட்டோட இது வந்துட்டு வந்துடும். ஸோ அது வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டிப்ளெக்ஸ் ஸ்பிளிட் கிராடல் ஃப்ரேம் தான் இந்த பைக்கில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஆல்ரெடி இருந்தது தான். ஃபுட் பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ ஒரு ரப்பர் மெட்டீரியல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது கீழே வந்துட்டு ஒரு மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டியூரபிளாகவே இருக்கும். டோ ஷிஃப்டர் மட்டும்தான் வருது. ஸோ இந்த பைக்கில் ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இந்த இன்ஜினோட பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த பைக்கில் வந்துடும். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த ராயல் என்ஃபீல்டோட ஸ்க்ராம் 440 கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பைக்கோட எர்கனாமிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரியர் டிசைன். ஸோ இங்கே வந்துட்டு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துறாங்க. பட் ஆனால் ஸ்டில் உங்களுக்கு ரியரில் ஹாலஜன் டெயில் லேம்ப் செட்டப் தான் கிடைக்குது. மட்கார்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ரிஃப்ளெக்டருமே கொடுத்துருக்காங்க. சாரி கார்டு வந்து பைக்கில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எர்கனாமிக்ஸ் 795 mm சீட் ஹைட். இது வந்துட்டு நல்ல ஒரு ஓகேவான சீட் ஹைட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய ஃபுட்டை வந்து ஈஸியாக நல்லா கீழே ப்ளேஸ் பண்ணிக்க முடியுது. நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியாக இருந்தாலுமே
ரொம்பவே ஒரு ஷார்ட்டான ஒரு டிசைன் தான், ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பைக்கில் உட்கார்றதுக்கு இப்படி தான் இருக்கும். நமக்கு ரியரில் என்ன வருது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. வைப்ரேஷன்ஸ் பெருசாக ஃபீல் ஆகலை. நான் இப்போ பெருசாக டெஸ்ட் பண்ணல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிலாம் டெஸ்ட் பண்ணல. சிட்டிக்குள்ளே தான் ரைட் பண்ணேன், ஓகேவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்து அதே ஸ்விட்ச் கியர்ஸ் தான் இங்கே வந்து கண்டினியூ ஆகுது. கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஹசார்ட் லேம்ப்க்கான ஸ்விட்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் வந்துருது. லெஃப்ட் சைடில் இன்டெகிரேட்டடாக அந்த பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்இடியில் வரதுனால இந்த ஸ்டைலுக்கு மாறிட்டாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான டாகல், ஹார்னுக்கான டாகல் கொடுத்துருக்காங்க. டியூல் ஹார்ன் செட்டப் தான் இந்த பைக்கில் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த ஃப்ரேமுமே தெரியும். அண்ட் சார்ஜிங் சாக்கெட்லாம் எங்கேயுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டைப் ஏ சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் உங்களுக்கு வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட்லாம் அவங்க வந்து அப்கிரேட் ஆகலை. அண்ட் ஆல்சோ இன்னொன்று நான் மிஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பைக்கில் ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து ஃபுல்லாக அனலாகில் தான் இருக்குது. இந்த இடத்துல டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இன்ஃபர்மேஷன் வந்துருது, ஓடோமீட்டர், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அண்ட் ட்ரிப் எஃப் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே இந்த பைக்கில் இந்த இடத்துல வந்துருது. ஸோ சென்டரில் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைம்க்கான இன்ஃபர்மேஷன் வந்துருது, ஃபியூல்க்கான இன்ஃபர்மேஷன் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. டெல்டெயில் லைட்ஸ்லாம் கீழே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இது வந்துட்டு கொடுக்குது. அண்ட் ஆல்சோ உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ரைடருக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரைடர் எர்கனாமிக்ஸுமே நல்லா அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு அடிஷன் இந்த பைக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரியரில் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் வந்துடும். ஆக்சுவலாக டியூல் சேனல் ஏபிஎஸோட தான் இந்த பைக்கில் வருது. ரியரில் மட்டும் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் நம்ம வேணும்னா ரியர் ஏபிஎஸை ஆஃபும் பண்ணிக்கலாம். பில்லியன் சீட்னு பார்க்குறப்போ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. லேடிஸ்லாம் ஒன் சைடு உட்காரணும் அப்படின்னா கொஞ்சம் இதில் வந்துட்டு கஷ்டம் தான். அண்ட் பின்னாடி கிராப் ஹேண்டில் நல்ல ஒரு ஸ்டர்டியான மெட்டீரியலில் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சின்னதாக வந்து கிராக் ஆகுது, ஒரு மாதிரி வெடிக்குது. எக்ஸாஸ்ட் நோட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃப்ரண்ட்டில் 19 இன்ச், ரியரில் 17 இன்ச் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது டியூல் பிஸ்டன் கேலிப்பரோட வந்துடும். பைப்ரேக் கேலிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் 230 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பரோட தான் வரும். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. நீங்கள் காம்பினேஷனாக யூஸ் பண்ணிங்கன்னா பிரேக்கிங் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் தனியாக ப்ரெஸ் பண்ணாலுமே பிரேக்கிங் நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலி இந்த ராயல் என்ஃபீல்ட் ஸ்க்ராம் 440 யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே தான் ரைட் பண்ணுவேன். வீக்கெண்டில் நான் லாங் ட்ரிப் போவேன். அண்ட் ஆல்சோ ஒரு சில ஆஃப் ரோடிங்குமே பண்ணுவேன். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த வண்டி ஒரு டியூல் பர்பஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ சிட்டிக்குள்ளேயுமே நீங்கள் இதை ரைட் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ லாங் ரைட்ஸ், ஆஃப் ரோடிங் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் இந்த ஸ்க்ராம்ப்ளர் மோட்டர் சைக்கிள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,30,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங். ஆன் ரோடுன்னு வரப்போ 2,95,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ இதுதான் கைஸ் இந்த ராயல் என்ஃபீல்ட் ஸ்க்ராம் 440யோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பைக் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in the next video real soon. Take care, bye bye and drive safe.